சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா வேர்ல்டு கப்ல சூப்பர் ரேட், அதாவது குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு சூப்பர் ரேட் அடுத்த சுற்றுக்கு நம்ம போயிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் யூஎஸ்ஏ மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சருமே அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல், லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். நீங்க வந்து நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டியோ ஆப்ஷன் 1 பிளேயர் ஃபேண்டசி, அதுவே 2 பிளேயர் ஃபேண்டசி, டியோ ப்ரோ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங் சொல்லி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இந்த மேட்சுக்கான பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல வந்து மழை எப்படி நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆனா இப்போ வந்து பெருசா இனிமேல் நடக்கக்கூடிய கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யாது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா 59 மீட்டர் ஆஃப் சைடு, லெக் சைடு பாத்தீங்கன்னா 69, ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 75, மிட் ஆன் மிட் ஆஃப்ல வந்து ஒரு 75குள்ள 70 பிளஸ்க்குள்ளதான் மிட் ஆன் மிட் ஆஃப்லாம் இருக்குது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு அந்த நியூயார்க் பிச்சை விட இதெல்லாம் சின்னதான். ஸோ பிச்சோட வியூவும் நீங்க தாராளமா பாத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கு இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட் பார்த்தாலே தலை சுத்தி கீழே வந்துடும் போல அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்டா தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஒரு 150 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. மீதி எல்லாமே பாருங்க 70 பிளஸ், ஒரு 122, ஒரு 83. இங்க பாருங்க ஒரு 47, 50 சொல்லி ரொம்ப லோ ஸ்கோர். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க. 7 விக்கெட், 5 விக்கெட், 8 விக்கெட், 3 விக்கெட். அவங்களுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. 7னா இங்க ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, 8னா ஒரு 4 எடுத்திருக்காங்க, 5னா ஒரு 1. ஸோ ஒரு பாதிக்கு பாதி ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் வந்து நல்லாவே பண்றாங்க. டோட்டலா இந்த சீசன்ல 4 மேட்ச்ல ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்டும் பேட்டிங் செகண்ட். ஸோ இந்த பிட்ச்ல டாஸ் வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் வின் பண்ணிடலாம். குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த மாதிரி சான்சஸ், டாஸ் வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா ஷுவர் வின்னிங் நினைச்சுக்கோங்க. 7 இன்னிங்ஸ், மொத்தமே 8 இன்னிங்ஸ் தான். அதுல 7 இன்னிங்ஸ் 150 தான் போயிருக்கு. ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் 150 to 169 போயிருக்கு. ஹை ஸ்கோர் ஸ்காட்லாந்து 153 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் ஓமன் 47க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்ப 2 டீமுக்கான ப்ரெடிக்ஷன். சோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல நல்லாவே ஆனாங்க. அதாவது டீகாக் வந்து 48 ரன், ஹென்ட்ரிக்ஸ் 50, மார்க்ரம் 31. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் விளாண்ட எல்லா மேட்சுமே வின்னிங் டீம். அது எப்படி? அது அப்படித்தானே. ஏன்னா இந்த வருஷம் பிச்சு வந்து அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டமான பிச்சா இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, ஐபிஎல் வந்து 240 ரன் அடிச்சா கூட வின் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலைமையில இருந்த பிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா 120 அடிச்சாலே நல்ல ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி பிச்சா இருந்தது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு சவுத் ஆப்பிரிக்கா கிட்டலாம் அவங்களால நிற்க முடியாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது வெறித்தனமா இருக்கும். நீங்க பாருங்க, யான்சன், ரபடா, பிராட்மன், மகராஜ், நோர்கியா. ஸோ அந்த 5 பேருமே பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுல யான்சன் மட்டும்தான் பெருசா விக்கெட் எடுக்கல. 4 மேட்ச் ஆடி வெறும் 2 விக்கெட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா யான்சன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆனா ரபடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. பிராட்மன் ஒரு 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. மகாராஜ் 3 மேட்ச்லயே 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. நோர்கியா வந்து பாத்தீங்கன்னா 9 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்டா எல்லாருமே இந்த 4 பவுலரை கண்டிப்பா எடுத்துருவாங்க. ரபடா, பிராட்மன், மகராஜ், நோர்கியா இந்த 4 பிளேயரை எடுத்துருவாங்க. பிளஸ் உங்களுக்கு வேணும்னா யான்சனை வந்து 5வது பவுலிங் ஆப்ஷனோட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். பட் 4 பேர் கம்பல்சரியா எடுப்பாங்க. ரபடா, பிராட்மன், மகராஜ், நோர்கியா 4 பேர் எல்லாரோட ஸ்மால் லீக் டீமும் இருப்பாங்க. யான்சனை வந்து ஒரு சில பேர் வந்து டிராப் பண்ணலாம். ஏன்னா 4 மேட்ச் ஆடி ஆனா ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போல் பண்ணிருக்காரு. 15 ஓவர் போல் பண்ணிருக்காரு. ஆனா விக்கெட் தான், விக்கெட் டேக்கிங் எடுக்கல. 2 விக்கெட் தான் எடுத்துக்காரு. அதுவும் ஒரே ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா டீகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், டப்ஸ், கிளாசன், மில்லர். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டீகாக் 48 ரன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 50, மார்க்ரம் வந்து பாத்தீங்கன்னா 31. ஸோ இந்த 3 பேரையும் தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா வந்து பாருங்க அவங்கள விட வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ் 73, கிளாசன் 72, மில்லர் இருக்கிறதுலே இந்த வேர்ல்டு கப்ல
சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிகமா ஸ்கோர் பண்ணது அவரு மிடில் ஆர்டர். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா ஆடி இருக்காரு. பட் நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டாப் 3 எடுத்துட்டு போறது பெஸ்டா இருக்கும் எனக்கு தோணுது. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மார்க்ரமுக்கு பதிலா எனி ஒன்னு டப்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா கிளாஸ் பிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேவிட் மில்லரை கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். யாரை வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய விருப்பப்படி நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 4 பவுலிங் எடுத்துட்டு போனீங்கன்னா 4 பேட்டிங் எடுங்க, இல்ல 5 பவுலிங் எடுத்துட்டு போனீங்கன்னா 3 பேட்டிங் ஆப்ஷன் எடுங்க. நீங்க யூஎஸ்ஏ டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்ற டீம் கூட வந்து பயங்கரமா ஆடி இருக்கலாம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்கோட கொஞ்சம் பெருசா ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா அந்த டீம் இருந்தாலும் டெய்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 36 ரன், ஜஹாங்கீர் வந்து பாத்தீங்கன்னா 1 மேட்ச்ல பெருசா ஆடல, அடுத்த ஆண்ட்ரிகோஸ் 3 மேட்ச்ல 102 ரன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆயிருக்கு, 4 மேட்ச், அதுல ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழையினால கேன்சல் ஆயிருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. பிறகு 3 தானே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அண்ட் ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 141 ரன். ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அண்ட் கோரி ஆண்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 18 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ங்கிறதுனால நம்ம அவரை எடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குமார் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 41 ரன், சிங் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 8 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட், ஷாங் பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 7 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட், சிங் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 10 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட். அண்ட் அலிகான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஸோ 3வது ஆப்ஷன்ல ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெட்ராவால்கர் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 10 ஓவர் பவுலிங் பண்ணி 4 விக்கெட். இந்த டீம்ல அதிக விக்கெட் டேக்கிங் எடுத்ததுன்னா அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கிங்ல இருக்காரு. ஸோ அந்த 4 பேரும் மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணா போதும். 5வது வேணா ஆண்ட்ரிகோஸையும் நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. பட் 5 பேர் பார்க்க போறதுல சவுத் ஆப்பிரிக்கால 7 பேர் எடுத்தீங்கன்னா யூஎஸ்ஏல 4 பேர், சவுத் ஆப்பிரிக்கால 8 பேர் எடுத்தீங்கன்னா யூஎஸ்ஏல 3 பேர் தான் எடுக்க போறீங்க. ஸோ அந்த 5ல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச இல்ல பெஸ்டா 3 பேர் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் லீக் பாத்தீங்கன்னா இப்போ என்னோட டீம் வந்து இதுதான் ஸ்மால் லீக். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் ஃபுல்லா நான் நம்பி இருக்கேன். அதனால நான் யான்சனை வந்து எடுத்திருக்கிறேன். ரபடா, பிராட்மன், நோர்கியா, மகாராஜ். ஸோ எல்லாரும் இந்த 4 பேரோட வருவாங்க. யான்சனை எடுப்பாங்களான்னு என்னால ஸ்வேரா சொல்ல முடியாது. ஏன்னா யான்சனுக்கு பதிலா ஏன்னா 2 விக்கெட்டா இதுவரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு பதிலா ஏதாச்சும் ஒருத்தர், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ் எடுக்கலாம், இல்ல அப்படின்னா கிளாஸன் எடுக்கலாம், இல்ல அப்படின்னா மில்லரை கூட வந்து அவங்க எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீகா, ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம் இந்த 3 பேரும் எடுத்துட்டு வரலாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த டப்ஸும் வந்து எடுத்துட்டு வரலாம் யாராச்சும் ஒருத்தர், கிளாஸன், மில்லர். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளேசனை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு யான்சனுக்கு பதிலா. ஸோ அதுதான் நம்ம ரிஸ்க். யான்சன் வந்து இன்னைக்கு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா நம்ம சேஃப் போதும். ஏன்னா மீதி டப்ஸ் வந்து 50 ரன் அடிக்கிறத யான்சன் ஈக்குவல் பண்ணிடுவார் 2 விக்கெட் எடுக்கிறது. ஸோ யான்சன் கையில தான் இருக்கு. 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஓகே. ஏன்னா இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்றாரு, அந்த இனிஷியல்ல இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்ல பவுல் பண்றதுனால விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து யான்சன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோன்ஸ் ஸோ நல்லாவே ஆடி இருக்கிறாரு. அப்புறம் கோரி ஆண்டர்சன் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அந்த டீம்ல. அடுத்து நெட்ராவால்கர் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 4 விக்கெட் அந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை விக்கெட்டே போகாம சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 1-2 விக்கெட் போலாம். ஸோ ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு பேட்ஸ்மேன் 25 ரன் இல்லைன்னா அதுவும் ஸ்டெம்பு எழுப்பியாக்குனாலும் ஒரு 30 ரன் அடிக்கிறத ஈக்குவல் பண்ணிடுவார். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனுக்கோ அந்த மாதிரி கூட நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். அட்லீஸ்ட் வைஸ் கேப்டன் ஆச்சும் போகலாம். அதேதான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா நோர்கியாவை கேப்டன் ஆகவும், வைஸ் கேப்டன் ரபடா இல்ல அப்படின்னா பிராட்மன் இந்த ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கண்டிப்பா யூஎஸ்ஏல உள்ள 10 விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிச்சை பார்த்திருப்பீங்க நீங்க, லோ ஸ்கோர் பிச்சு இது. அதனால தைரியமா நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் யூஎஸ்ஏ முதல் சூப்பர் 8 அந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.